அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, எல்லாருக்குமே வீட்டில் தங்க நகைங்கிறது நிறைய சேரணும்னு ஆசை இருக்கும். அந்த தங்க நகை நிறைய செய்கிறதுக்கு முக்கியமாக சில விஷயங்கள் நம்ம பண்ணாலே போதும். நம்ம வீட்லேயும் தங்க நகையோட வரவு நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். நாம் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு மஞ்சள் துணியில் ஒரு வெள்ளி நாணயம், உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு 100 மில்லி வெள்ளி நாணயமாக இருக்கலாம், இல்லைனா 1 கிராமாக இருக்கலாம், இல்லைனா 5 கிராமாக இருக்கலாம், இல்லைனா 10 கிராமோ, அந்த மாதிரி உங்கள் வீட்டில் என்ன வெள்ளி காயின் இருக்கோ அதை நீங்கள் ஒரு மஞ்சள் துணியில் உள்ளே வச்சு அதை 4ஆக மடக்கிற மாதிரியோ இல்லைன்னா நார்மலாக மடக்கி நீங்கள் பூஜை அறையில் பூஜை எப்போ பண்ணுறீங்களோ அந்த நேரம் மட்டும் அந்த பொருளை நாம் பூஜை அறையில் வச்சு நாமளும் அதை மகாலட்சுமியாக நினச்சி வழிபடணும். தீபாரணத்தை காட்டும் போது அந்த நாம் வச்சுருக்கிற வெள்ளி காயினுக்கும் நாம் தீபாராதனை காட்டணும். தீபாராதனை காட்டும்போது நாம் மகாலட்சுமிகிட்ட இந்த மஞ்சள் துணியில் இருக்கிற வெள்ளி நாணயம் மாதிரி எங்கள் வீட்லேயும் தங்க நகை நிறைய சேரணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசார மகாலட்சுமியை வேண்டணும். மனசார நம்ம மகாலட்சுமி வேண்டும் பொழுது நம்ம மகாலட்சுமி நமக்கு அருள் கொடுத்து தங்க நகை நம்ம வீட்டில் நிறைய சேர்கிறதுக்கு அருள் புரிவாங்க. இந்த மாதிரி நம்ம செய்யும் போது நம்ம வீட்டில் தங்க நகை சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம் அந்த மஞ்சள் துணியிலேருந்து ஓப்பன் பண்ணி நாம் அந்த வெள்ளி காயினை நம்மளோட நகை இருக்கிற நம்ம பீரோவில் எடுத்து வச்சிடலாம். இப்படி நம்ம நகை பக்கத்தில் இந்த பொருள் சாமிகிட்ட, அதாவது மகாலட்சுமியில் வேண்டின அந்த பொருள் அங்கே நகைக்கு பக்கத்தில் இருக்கிறதால நம்ம வீட்டில் மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும் போது நம்ம வீட்டில் இருக்க தங்க நகை பல மடங்காக பெருகி அது நம்ம வீட்டுக்கே திருப்பி மகாலட்சுமியோட அருளால் நிறைய தங்க நகை வீட்டில் உங்களுக்கு வரவு கிடைக்கும். இந்த ஒரு விஷயந்தான் நீங்கள் உங்கள் வீட்லேயும் தங்க நகை பெருகிறோம் அப்படின்னா இந்த விஷயத்த மறக்காமல் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் அப்படின்னா, பழைய காலத்தில் நாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், நம்ம தாத்தா பாட்டிலாம் சாமி கும்பிடும்போது வெள்ளி நாணயம் வச்சு கும்பிடுவாங்க அப்படின்ட்டு. ஆனால் இப்போ எல்லாமே நம்ம தங்க நாணயமாக இருக்கட்டும், வெள்ளி நாணயம் எல்லாமே நம்ம ஒரு பணமாக தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அதுக்கு மகாலட்சுமியோட அருள் இருந்தால் மட்டும்தான் நம்ம வீட்டுக்கு ஒரு வெள்ளி நாணயமாக இருந்தாலும் ஒரு தங்க நாணயமாக இருந்தாலும் தங்க நகையாகவே இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு கிடைக்கும். நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் மகாலட்சுமியோட அருள் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் இந்த மஞ்சள் துணியில் வெள்ளி காயின் வச்சு நம்ம பூஜை பண்ணும்போது அதுக்கும் சேர்த்து நம்ம பூஜை பண்ணோம் அப்படின்னா நம்ம வீட்டில் தங்க நகையோட வரவு அதிகரிக்கும். எல்லாருமே ஆசைப்படுறது, எல்லா பெண்களும் சரி எல்லா குடும்பத்துலேயுமே தங்க நகை இருக்கட்டும், இல்லைனா தங்க சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே நமக்கு வீட்டில் சேரணும், அதிகமாகணும் அப்படின்னு தான் நம்ம ஆசைப்படுவோம். அதுக்கு நீங்கள் மகாலட்சுமியை வீட்டிலையே இந்த பொருள் வச்சு நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா உங்கள் வீட்லேயும் தங்க நகை அதிகமாக சேரும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் தங்க நகை பெறுகிறதுக்கு என்னோடய ஆசீர்வாதமும் மகாலட்சுமியோட அருளும் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோ பற்றின தகவலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.